வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அது சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் கிரேட் டீச்சரில் நம்ம வைக்கக்கூடிய மிகவும் முக்கியமான முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது அது தகுதி தேர்வு, நியமன தேர்வு அப்படின்றது 2 தேர்வுகள் எழுதியாச்சு. ஸோ அதில் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வுக்கு செலக்ட் ஆன நபர்கள் ப்ளஸ் அந்த நியமன தேர்வில் பாஸ் பண்ண நபர்கள், இவங்களுக்கு வேலை அப்படின்றது கொடுக்கலாம். ஏன்னா 2 தேர்வுகள் வச்சு அந்த 2 தேர்வுகளும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஆசிரியர்கள் தேர்வாகி பாஸ் ஆகி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை தான் யோசிக்கணும். 12 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கை படித்து அவங்க ஒரு தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றத ஒன்று எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் வேறு ஒரு புக் டோட்டலாக அதிலிருந்து எல்லாமே சேஞ்சு, சிலபஸில் கூட சேஞ்சஸ். ஸோ இப்படி எல்லாத்தையும் மாற்றி 12 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக ஒரு புக்கு, அதையும் படித்து அவங்க தேர்வு எழுதி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்படி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 2000 பணியிடங்களை ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு வேலை போட்டுட்டு மீதி செலக்ட் ஆகாதவங்க ஏதோ தகுதி இல்லாத ஆசிரியர்கள் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்கள், அதாவது நம்ம எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிறது தான் முதன்மையான கோரிக்கை. அப்படிங்கிறப்போ அதில் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது. ஸோ அதனால் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் 60 மார்க்குக்கு மேலே எடுத்த நபர்கள், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்னால் அதுக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க், ஸோ இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்த நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதியாக கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிகாஸ் உங்களுக்கு ஜூனில் ஸ்கூல் ஓப்பனிங், ரீஓப்பனிங் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வர்றதுக்கும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வர மாதிரி பார்த்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, நாளை மாநாடு, அதாவது இன்றைய தினம் அந்த மாநாடு அப்படின்றது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கல்வி உரிமை மாநாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்னதான் ஒரு விஷயத்த நம்ம மறைமுகமாக சொன்னாலும் ஒரு சிலருக்கு நேரடியாக சொன்னால் தான் புரியும். ஒரு சிலருக்கு அதாவது மறைமுகமாகவும் நாசூக்காகவும் சொல்கிறது ஒரு சிலருக்கு தெளிவாகவே புரியும். பட் ஒரு சிலருக்கு என்னென்னா நம்மளுடைய நண்பர்களே எடுத்து பாருங்களேன், ஒரு சில நண்பர்களுக்கு டைரெக்டாக சொல்கிறது தான் புரியும், ஒரு சிலர் நாசூக்காக சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ அதனால் நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு அங்கே சென்னை வரையும் போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறது தெளிவாக நிதானமாக எந்த குழப்பமும் இல்லாமல், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு இது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, எந்த ப்ராப்ளமும் கிரியேட்டும் ஆகாது. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் ஒரு கருத்தரங்குக்கு போகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும், ஸோ இதை சொல்கிறாங்க அப்படின்னா இதை மட்டும் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கைகள் எப்போ அதில் நிறைவேறது, ஸோ நம்மளுடைய கோரிக்கைகள் எப்போ அதில் சக்ஸஸ் ஆகிறது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ அது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டுங்க, அது கருத்தரங்கு கூட்டம் அது இது ஏதோ ஒன்று இருக்கட்டும், மொத்தத்தில் கலந்துக்க போகிறீங்க. ஸோ நம்மளோட எஃபர்ட் தான் இது, கடைசி எஃபர்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுதான் கடைசி, இதை தாண்டி ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஜூனில் ரீஓப்பனிங் போஸ்டிங் அதில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து நமக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து முழுமையாக ஃபுல்ஃபில்லாக பயன்படுத்திக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாளைய தினம் அப்படிங்கிறது நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துகள் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாகவும் தெள்ள தெளிவாகவும் சொல்லி புரிய வச்சுருங்க. ஸோ புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு விஷயத்த சொல்லியாச்சு, புரிய வச்சிட்டோம் அப்படின்னா போதும். அதற்கான நிறைகள் குறைகள் அவங்களே பார்த்துட்டு நமக்கான ஒரு தீர்வு அப்படின்றதும் சொல்லுவாங்க. பட் கருத்துக்களே புரியாமல், நம்ம சொல்ல வர விஷயமே புரியாமல் அந்தளவுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கருத்துக்கள் சொல்லட்டும், பட் கருத்துக்கள் நமக்கு ஏற்றதாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த நகர்வில் நகருது அப்படின்றத பார்ப்போம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.